என்னென்ன மீன்கள் இருக்கு கையாட்ட திராளிகளாக்கு இன்றைக்கு என்ன விலை போகுது? இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்க. காலில் தண்ணி எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்து நிற்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட மண்டபம் இருக்குது பாருங்கள். வரதராச பெருமாள் வித்தியாசாலை. கேணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிடங்குமாக இருக்குது. இது வந்து கிணறுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பொன்னாலை வரதராஜ பெருமாள் வித்தியாசாலை. சிறு தொழிலாளின மீன் தான் இங்கே இப்போ இருக்குது. நாங்கள் இப்போ வந்த இடம் வந்து சுழிபுரம் மேற்கு அலைமகள் கடற்தொழில் கூட்டுறவு சங்கம். பேப்பரில் வந்து உங்களோட வேண்டுதல் எழுதி மாலை மாதிரி போட்டிங்களா பாருங்க. அந்த சபரிமலை படிக்கட்டு மாதிரி. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தை குறிப்பாக பொன்னாலை என்ற ஊரை தாண்டி பார்க்க வந்தாங்க. பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயில் உண்மையிலே வந்து அவளுக்கு அழகான கோயில். முன்னால் கோயில் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோயிலுக்கு பின்னால் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. பெரிய விட்ட ஜீவ சமாதி உண்மையிலேயே அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அமைதியான இடம், சந்தோஷம் கிடைக்கும். காத்தோட்டமாக ஒரு அமைதியான இடத்துல இருந்தீங்கன்னா ஒரு மன அமைதியாக இருக்குன்னு தெரியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடம் உண்டு. நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம வேற எங்க போனாங்க மீன் சந்தை பார்த்தீங்கன்னா மீன் சந்தையை நாங்க போற டைம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி நாங்க எப்போ போனாலும் மீன் சந்தை இப்போ க்ளோஸ்ல இருக்கு. நேரத்துக்கு போனாலும் க்ளோஸ் பண்றாங்க, லேட்டா போனாலும் க்ளோஸ் பண்றாங்க. அப்ப நாங்கள் பை 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 அப்ப நாங்கள் இன்றைக்கு மீன் சந்தையை பார்த்துனாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அங்க ஸ்ட்ரீட் ரோட்டையும் ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா குளம் இருக்குது. அவ்வளவு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு அழகான சூழல். உண்மையிலே பாத்தீங்கன்னா இங்க குளங்கள் அது எழுதுன்னு சொல்லி உண்மையிலே வந்து அழகான சூழல் குளங்கள் எல்லாம் இருக்குது. சரி, நாங்க தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். வீடியோ பாருங்க அப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்களை பார்த்துட்டு. சரி, வீடியோக்கு போறதுக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விடுங்க. நாங்க வீடியோ சொல்ற மாதிரி தட்டி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பை. இந்த வழியா தான் போறோம். இது வந்து பாருங்கள், கேர் நகருக்கு வந்து 5 கிலோமீட்டர் போட்டிருக்கணும். பட்டுக்கோட்டைக்கு 4 கிலோமீட்டர், காங்கேசந்துறைக்கு 18 கிலோமீட்டர். இல்லை பாருங்க டைரெக்ஷன் எல்லாம் போட்டிருக்கணும். சரி காட்டுறேன் பாருங்க கிட்ட போய். நாங்கள் நேராக போனோம்டா, இந்த நேருக்கு போனோம்டா கேர் நகர் வேறம். அதே இந்த இதில் இருந்து இடப்பக்கம் திரும்பினோம்டா வட்டுக்கோட்டை வேறம். அப்படியே நாங்கள் வந்து வெள்ளப்பக்கம் திரும்பினோம்டா 18 கிலோமீட்டர் காங்கேசந்துறை. அப்படியே நாங்கள் இந்த ரோட்டால் நேராக போனோம்டா மூலாய் சித்தகனி ரோட் வேறம். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி இருக்குது பாருங்க. நாங்கள் பொன்னாலை சந்தி கிட்ட வந்துட்டோம். பொன்னாலை சந்தி, அதாவது பொன்னாலை ரவுண்ட் போட்டுன்னு சொல்கிறது. அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா வட்டுக்கோட்டை வரும், அதாவது வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணம் வரும். நேராக போனால் கேர் நகர். அப்படியே இதால் போனோம்டா பொன்னாலை கேகேஎஸ் ரோட். இதில் பாருங்க பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு 1002 கிலோமீட்டர் போட்டிருக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா பொன்னாலை பாலம் தெரியுது பாருங்க. அப்படியே இதில் போகிற வழியில் பாருங்க ஒரு ஐயனார் கோயில் வருது. போகிற வழியில் ஐயனார் வருது. அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இதில் வந்து படிக்கட்டுலாம் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த சபரிமலை படிக்கட்டு மாதிரி. இதில் பாருங்கள், இதில் ஒரு ஐயனாட்ட சிலை வச்சுருக்கேன் பாருங்க, கத்தியோட நிற்கிற மாதிரி. இதில் பாருங்கள் அந்த பனி மரங்களை பாருங்கள் இப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள், அந்த லைனுக்கு அடுக்கி வச்ச மாதிரி. பள்ளிக்கூட பிள்ளைகள் நிற்கணும். பாருங்க பள்ளிக்கூட பிள்ளைகள் நிற்கணும். காடை கூட்டிக்கணும். அப்படியே இதுல இருந்து பாத்தீங்கன்னா பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோபுரம் தெரியும் பாருங்க. அதோ தெரிகிறது பாருங்க. வாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாயண்டு. இதான் வந்து தேர்முட்டி.
இதில் பாருங்கள் திருவடிநிலை புனித தீர்த்தக்கரைக்கு வந்து 3 வருஷம் 1 கிலோமீட்டர் இதில் போட்டிருக்கலாம். கோயிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இது கம்பீரமான பெரிய ஒரு ராஜகோபுரம் இருக்குது. இதில் வந்து போட் போட்டிருக்கீங்கன்னா வாகனங்கள் உட்செல்ல தடையுண்டு. இதில் பாருங்கள் கிறிஸ்டன் சிலை வச்சிருக்கிறேன் முன்னுக்கு. உள்ளுக்கு வீடியோ எடுக்கல, நான் வெளியிலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். கொடி மரம் தெரியுது. இல்லை பாருங்க ஒரு ஆஞ்சநேயர்கிட்ட சிலை இருக்குது. இங்கே வந்து பேப்பரில் மாலை கட்டி போடுவினா, அதாவது பேப்பரில் கொண்ட வேண்டுதலாம் எழுதி மாலை மாதிரி போடுவினாம், வெற்றிலையில் மாலை போடுவினாம். இங்கே பாருங்க இருக்குது பாருங்க, இப்போ பேப்பரில் சுற்றி போட்டிருக்கணும் பாருங்க. அதாவது இங்கே வந்து அந்த பேப்பரில் வந்து உங்களோட வேண்டுதலை எழுதி மாலை மாதிரி போட்டிங்களா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்குமென்ற ஒரு சின்ன ஒரு ஐதீகம். அதுக்காக பாருங்கள் எல்லோரும் போட்டிருக்கணும் மாலை. பார்த்தீங்கன்னா திருவள்ளிலை தீர்த்தக்கரைக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இதில் பாருங்க ஒரு பாலர் பாடசாலை வருகுது. இதுன்னு பார்த்தீங்கன்னா பாலர் பாடசாலை. இளைஞர் நலன்புரி நிலையம் நிறுவப்பட்டது. நான் நினைச்சேன் பாலர் பாடசாலை என்று, அதில் இளைஞர் நலன்புரி நிலையம் என்று போட்டிருக்கிறான். காலில் தண்ணி எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்து நிற்கணும். ஏன்னா இங்கால வந்து பக்கத்தில் கடற்கரைன்றதுல வந்து தண்ணிகள் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். அந்த டைமுக்கு தான் தண்ணி எல்லாம் இங்கே விடுவீனா. பாருங்க எவ்வளோ கேன் இருந்தால் தெரியும் தானே, பார்க்கவே எங்களை தெரிஞ்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக பனை மரம் தான் இருக்குது பாருங்க. வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் வந்து மீன் விட்டு கொண்டிருக்கிறார். அண்ணா பார்த்தீங்கன்னா மீன் வித்து கொண்டிருக்கிறார். என்ன மீன்கள் இருக்கு அண்ணா அன்றைக்கு? தெரியாது மீன்கள் எப்படி எடுத்து காட்ட மாட்டீங்களோ? என்ன விலை போகுது அன்றைக்கு விலைகள்? எல்லாம் மலிவா. என்ன மீன் மலிவா? என்ன காரணம் மலிவா விற்கிறதுக்கு? இப்போ கொஞ்சம் சூடு விலையா? எவ்வளோ போகுது? இதெல்லாம் 2 மீன் பேர் 500 ரூபா. 2 மீன் 500 ரூபா? எங்கே கொண்டு வரீங்க? திடீர்னு மீன் விலை ஏறினது காரணம்? இப்போ டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் எல்லாம் தட்டுப்பாடு விலை கூட்டிட்டு, அதோட நீங்கள் மீனின் விலையை கூட்டிட்டீங்களா? மீன் இல்லாமல் அப்படி இல்லை. அது சரி. எங்கே மீன் எடுத்துகிட்டு போகிறீங்க? உடுவில். உடுவில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்களா? இங்கே இதுலேருந்து எடுக்கிறது அங்கே கொண்டு போகிறது உடுவில். எங்கே இங்கே இதில் கடற்கரையில் எடுக்கிறேன். இங்கே எடுக்கிறது என்ன? அப்போ என்னென்ன மீன்கள் இருக்கு கையாட்ட? திராளி விழாக்கு இன்றைக்கு என்ன விலை போகுது? இன்றைக்கு இப்போ கிலோ 700 ரூபா 800 ரூபா போகும். சரி. வேறு இல்லை? வேறுகள் இல்லை. ஓகே. எவ்வளோ வர வியாபாரம் செய்கிறீங்க? நான் இப்போ 6-7 வருஷமா. 7 வருஷம். என்ன லாபம் கூட்டக்கூடிய மாதிரி இருக்குதா? அங்கே சாப்பாட்டுக்கு வரும். கடைசி மிச்சம் பண்ணாங்க கொண்டே வீட்டை சமைச்சு சாப்பிடலாம் தானே என்ன? அது சரி. சரி ஐயா. என்ன இருக்க ஸ்டாண்டு மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க?
அந்த மாதிரி சைக்கிள் கறிகள் வளர்ந்ததை கொண்டு போகிறோம். நான் நினச்சேன் இருக்கிறது ஸ்டாண்டெல்லாம் செட் பண்ணி போட்டிங்களேன்ட்டு. இதெல்லாம் நான் இப்போ நிற்க போகிறீங்க. ஓகே ஓகே. இப்படியே நேரம் போனால் அதில் ஒரு சந்தை ஒன்று இருக்குது. அது ஆக்கள் நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்க. நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். அது கொஞ்சம் தூரமாக இருக்குது. அப்படியும் குறைஞ்சி ஒரு 600 மீட்டர் தூரத்தில் நிற்கிறோம். இப்போ கிட்ட போக போகிறோம். இதோ நாங்கள் சந்தைக்கு கிட்ட வந்து விட்டோம். சரி, நாங்கள் பார்த்துட்டு போவோம். என்ன மாதிரி கண்டு இன்றைக்கு வெளியே விசாரிச்சுட்டு போவோம். நாங்கள் இப்போ வந்த இடம் வந்து சுழிபுரம் மேற்கு அலைமகள் கடற்தொழில் கூட்டுறவு சங்கம். சரி, வாங்க போய் பார்ப்போம். இல்லை இது வந்து ஒரு குட்டி சந்தை பாருங்க. எத்தனை மணிக்கு சந்தை தொடங்கும்? 7:30. இப்போ 7:30 என்ன 8 மணி ஆகிட்டு போல. கொஞ்சம் மீன் கொஞ்சம் குறைவு தான். விலை போல சரியான விலை போல சரியான விலை. பெட்ரோலுக்கும் விலை ஏறிட்டதால மீன்களுக்கும் விலை ஏறும் நினைக்கிறேன். கியூஆர்ல இப்போ மண்ணெண்ணெய் காணுமா? காணாதுண்ணே. ஒரு நாளைக்கு இப்போ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க போல. காணாதுண்ணே. இப்போ தொழிலும் குறைவு, பெரும்பாலும் தொழிலாளர்கள். அப்போ இப்போ சம்பளங்களும் கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் இதுதானே. அப்போ சம்பளங்கள் கொஞ்சம் கட்டாது. இப்போ பெரும்பாலும் சிறு தொழிலாளின மீன் தான் இங்கே இப்போ இருக்குது. போட்டுகள் வள்ளத்துலையா போகிறவே மரங்கள், கட்ட மரங்கள், சிறு தொழிலாளி தான் கூட. போட்டுகளெல்லாம் மேற்கொள்ள இல்லாதால மண்ணெண்ணெய் போட்டு இப்போ அவங்க வீடுகள் சூரியர்களுக்கு தெரிகிறாங்க. சிறுகள் தெரிகிறார்கள். ஓரளவில் தடை செய்து ஓரளவில் அவங்களோட சீரியதுக்கு போய் பண்ணுறது. நீங்கள் என்னம்மா மீன் எல்லாம் பிடிப்பீங்க? சரி, என்ன பல மீனும் பிடிக்கும். பல மீனும் எல்லா மீனும் பிடிக்கும். எல்லா மீனும் பிடிக்கும். ஓகே. ஐயா அங்கே போகிறீங்க? இது கயமே, இது மணலை, இது சிறையா. கூரல் எவ்வளவு எடுத்துறீங்க? இந்த கணக்கு பார்க்கணும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா வரும். 2000 ரூபாய் பரவாயில்ல. என்ன எவ்வளவு கொண்டு விற்பீங்க? 10,000 என்னண்டு விற்க. எந்த ஏரியா கொண்டு விற்க போறீங்க? வட்டுக்கோட்டை. வட்டுக்கோட்டை எதால போக போறீங்க? இந்த ரோட்டால இதுக்குள்ளால போய் இதால போக மாட்டோம். அங்கே பொன்னால சந்தைக்கு போவீங்களா? சந்தி போகணும். சுழிபுரம் சந்தி போய். சுழிபுரம் சந்தைக்கு போயிட்டு போவீங்களா? ஓகே ஓகே. அப்போ எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த அளவு சில வேலை வாய்ச்சா ஒரு 1000-1500 ரூபா உழைக்கலாம். சும்மா சொல்லுங்க. 5000 10,000 உழைப்பீங்க? 5000 எதுக்கு இல்லை, 2000 மீனுக்கு 5000 10,000 உழைக்கலாம். சரி சரி, விளையாட்டு சும்மா. சரி, என்ன ஓகே 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 ஓகே. அப்போ என்ன மீன்கள் இப்போ கொண்டு வந்தது? இது திரளி, நண்டு, கருக்கு மண்ணை எடுத்து வச்சிருக்கு. எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறீங்களா? விற்கலையோ? இல்லை, என்ன தான் போக போகிறீங்க? ஓகே. நீங்கள் எந்த லைனுக்கு போக போகிறீங்க? கொண்டு வைக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் எந்த லைனுக்கு போக போகிறீங்க? அளவட்டி. ஒரு லைனாக விற்கிறது என்ன? அப்படி சித்தங்கனே சைக்கிளாக காலு மேல அது பாருங்க. அப்படி இருந்த மேல உழைக்க நீ போற என்ன? காசு பண்ணி நல்லா ரொம்ப தரணும். எனக்கு உழைக்கத்தானே வேணும். வேணும் சரியோ? சரியா? ஓகே ஓகே. உங்களுக்கு எத்தனை வயசு? வெளியே பாருங்க. எனக்கு இப்போ எனக்கு 33. சும்மா சொல்லாங்க. 60 வயசு. ஆனால் 33 வயசு மாதிரி தான் இருக்குது. சரியாங்கள். உங்களுக்கு 2 வைஃபு? போய் சொல்லாங்க. உண்மை 2. ஐயா வேந்தண்ணே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படி காலம் போகுது? இங்க ஒரு ஆளுக்கு உழைச்சி கொடுக்கவே இங்க 10 கிடக்கு. நீங்களும் அப்படி சமாளிக்கிறீங்க 2 பேரை வச்சு? சும்மா விளையாட்டு சொல்றாங்க. அது நான் ஏங்கி போட்டேன் தெரியுமோ? நான் ஏங்கி போயிட்டேன். எத்தனை வயசு ஐயாக்கு?
எனக்கு 69. 69 வயசு. 69. ஆனால் பார்க்க 69 மாதிரி தெரியல, இளமையாக இருக்கிறீங்க. 70 ஆக போதே என்ன வார வருஷத்தோட. அவரை கேட்டால் சொல்லுவார் அங்கே இருக்கிறார். சரி ஐயா எந்த லைன் போறீங்க? நான் இங்கே நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வந்து நாங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா புதுக்குற மீன் சந்தையாக வீடியோ எடுப்போம். அதாவது இன்றைக்கு வந்து நாங்கள் லேட்டாக போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடங்களை தான் காட்டி கொண்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த முறை வந்து மீன் சந்தையை மட்டுமே தனி வீடியோவாக பதிவு செய்யும். கொண்டு போகிறது மேக நீங்களா கொண்டு போகிறது? எத்தனை மாடு நிற்குது மொத்தமாக? மொத்தம் 60 மாடு. மொத்தமாக 60 மாடு நிற்குது. எவ்வளோ காலம் வளர்க்குறீங்க? ஒரு 15 வருஷம். பாலுக்கு கொடுக்குறதா இல்லை இறைச்சி கொடுக்குறதா என்ன மாதிரி? பால் எனக்கு மாடு எல்லாத்தையும் பால் கலந்து முடிஞ்சு வயசாக கொடுத்துருவீங்க இறைச்சிக்குன்னு? அப்படி இறைச்சி கொடுக்க மாட்டேன். சேர்த்தா எங்கடா இல்லை எனக்கு சாத்தான் போடுவோம் இல்லாட்டி அப்படி இருக்கும். யார் அப்பா வளர்க்குறாரா நீங்களா? வீட்டுக்காரர் இல்லாதானே சேர்ந்து தான் வளர்க்குறேன். எவ்வளோ வருமானம் விட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மாடு வளர்ப்பு? வருமானம் அப்படி ஒரு பார்க்க போனால் ஒவ்வொரு காலத்தை பொறுத்து ஒவ்வொரு காலத்து ஒரு 50,000 மாதம் அப்படி இப்படி வரும். அவரேஜ் என்ன? வரும். சரி என்ன உங்களோட பேர் என்ன? என்ன பேர் சுயந்தன். எந்த ஸ்கூல்? நான் விக்டோரியா. ஓகே சரி என்ன நன்றி நன்றி. ஓகே நாங்கள் வந்து தீர்த்தக்கரைக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ தீர்த்தக்கரைக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ தீர்த்தக்கரைக்கு வந்துட்டோம். நாள்லேருந்து திருவடிநிலை தீர்த்தக்கரைக்கு வர பாதையில் வந்து இதில் பல்மேரா ரெசார்ட்ன்ற ஒரு ரெசார்ட் இருக்குது. சரி வாங்க போய் ரெசார்ட்டை பார்ப்போம். ரெசார்ட் வந்து இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. நாங்கள் இந்த கடையில் வாங்கி சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வந்தவர் எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கிறார். சரி வாங்க போய் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன்ட்டு பார்ப்போம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெனம்பழ பானமும் மற்றது இங்கே மிக்சர்கள் கச்சான்கள் எடுத்தினாங்க. இதோட நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் மில்க் ட்ரிங்க் ஒன்று எடுத்தினேன். நாங்கள் மறுபடியும் பொன்னாலை கிருஷ்ணன் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து கிருஷ்ணன் கோயிலுக்கு முன்னால் ஒரு ரோட் ஒன்று போகுது. இந்த ரோட்டால் நாங்கள் இப்போ போக போகிறோம். பாருங்க இதில் வந்து கண்ணன் மடாலய கேரியாலயம் இருக்குது பாருங்க. இது வந்து அன்னதான மண்டபம். இதில் பாருங்க போட்டிருக்கேன் கண்ணன் மடாலய கேரியாலயம் வட்டூர் தா யோகநாதன் ஆர்ட்ஸ். ஃபோன் நம்பர்லாம் அதில் போட்டிருக்காரு பாருங்க அந்த ஆர்ட்ஸ்காரர். இதில் ஒரு தொட்டி ஒன்று இருக்குது பாருங்க, தண்ணி இருக்குது பாருங்க. இப்போ இங்கே பாருங்க தண்ணிக்காக வந்து தண்ணி ரொம்ப எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். பாருங்க ஏன்னா இங்கால வந்து தண்ணி பிரச்சனை உண்டு, ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே பாருங்க அங்கேயும் ஒரு கேன் இருக்குது. இதில் ஒரு இதையும் கேனுகள் கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாருங்க. இதில் பாருங்க ஒரு பழைய கட்டிடம் கொண்டு வருது. இது வந்து அந்த பொன்னாலை கோயில் தாகசாந்தி நிலையம். அப்படியே இதில் போகிற வழியில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது பாருங்க. பொன்னாலை பார்த்தீங்கன்னா பொன்னாலை வரதராஜ பெருமாள் வித்தியாசாலை. பாருங்க ஸ்கூல் வந்து ஓப்பனில் இருக்குது இன்றைக்கு கிழமை நாளண்டத்தில். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுண்ட மண்டபம் இருக்குது பாருங்கள். வரதராச பெருமாள் வித்தியாசாலை பொன்னாலை. இப்படியே பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சரி வாங்க அந்த கோயிலையும் போய் பார்ப்போம். கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வர்றது வந்து மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை மட்டும் தூங்கி கொண்டிருக்கு பாருங்க. சரி வாங்க கோயிலை பார்த்து கொண்டு வரோம்.
இதான் வந்து கோயில். அப்படி இந்த கோயிலுக்கு முன்னாடி வேறு ஒரு குளமும் இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பெரிய ஒரு குளமும் இருக்குது. இந்த குளத்துக்கு பக்கத்தில் வேறு இதான் வந்து கோயில் கிணறும் இருக்குது பாருங்க. இது வந்து கோயில் கிணறு. இது வந்து பிள்ளையார் கோயில் பாருங்க. இன்னும் பெரிய பிள்ளையாட்டு சிலை ஒன்று இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நெல் எல்லாம் காயா போட்டிருக்கு. நம்ம கோயில் நெல் பாருங்க. குருவே சிவன் என கூறினான் நந்தி என்று போட்டிருக்கணும். திருமந்திரம் விளக்கம் 1581. அப்படியே இதில் வந்து பாருங்க சாய்பாபாண்ட சிலை ஒன்று இருக்குது. புத்தகம் இருக்குண்ணே. சரி சரி. அப்போ நீங்கள் பூசை செய்ய வரதா ஐயா? இங்கே 7 வீதி இருந்ததாக ஒரு கதை இருக்குது. 7 வீதி. 7வது வீதி வாசல் பிள்ளையார். அந்த வீதியில் கல்யாணம் வளர்த்த வச்சிருந்தா அந்த சங்காலையில் கட்டின கோட்டை அந்த இங்கே இடிச்சு கொண்டு போய் கட்டின கோட்டையில் டச்சு ரோட்டால் போய் கொண்டே கட்டின கோட்டை. அதுக்கு பிறகு தான் இப்போ 2 வீதி இருக்குது. அதுக்கு முதல் 7 வீதி இல்லை. பின்னுக்கு அந்த பெரிய 2 அங்காலை இருக்கிறது. விடலைக்கு அங்கே தான் அந்த கடைசி வீதி. இந்த கடல் கொஞ்சம் சின்னனாக இருந்தார். இப்போ கடல் உள்ளுக்கு வந்துட்டேன். அதே நான் நினைக்கிறது உள்ள அந்த டச்சு காலத்துக்கு முந்தி டச்சு காலம் தானே வந்து இடிக்காது. கோட்டையில் கட்டுறதுக்கு சைவ கோயிலில் அடிச்சு கொண்டு போனாங்க. அதுக்கு முந்தின கோயில் எல்லாம் இது. சரி ஐயா பேர் என்ன? ஞானமூர்த்தி. சரி சரி. ஓகே. அந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ள நல்ல காற்று வருது. நல்ல குளிர்மையான காற்று. பாருங்க. இதுதான் வந்து கோயில் உள்பக்கம். அப்படி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சந்தன மர குத்தி இருக்குது பாருங்க. இது சந்தன மர குத்தி. இது வந்து ஒரு கல்லால் தேய்ச்சோம்டா அப்படியே பவுடர் மாதிரி வரும். சரி வாங்க கோயிலை சுற்றி பார்த்து வருவோம். இந்த கோயிலோட பின் வீதி பாருங்க எப்படி இருக்கு. இப்படி இதில் பாருங்க மாதுளை மரம் இருக்குது. மாதுளங்காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. என்னன்னா அந்த கோயில் இருக்க ஐயா சொன்னவர், இப்போ நாங்கள் போனோம் இந்த பிள்ளையார் கோயில், அந்த பிள்ளையார் கோயில் ஐயா சொன்னவர் இந்த பொன்னால வரதாய பெருமான் கோயிலுக்கு பின்னால் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்காம். அது வந்து பல வேண்டும் பழமையான கோயில். அது வந்து சமாதி கோயில்னு சொன்னவர். இது வரைக்கும் ஒருத்தருக்கு தெரியாதான். சரி போய் எடுத்து போடுங்கன்னு சொன்னவர். அதான் போய் கொண்டிருக்கோம் திருப்பி. சரி வாங்க இந்த கோயிலுக்கு பின்னால் போவோம். கோயிலில் பின் வளாகத்தில் பாருங்க பெரிய பாம்பு பொத்தெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இந்த பாதையால் போக போகிறோம். கோயிலுக்கு பின்னால் இருக்கிற இந்த மாட்டு பண்ணை ஒன்று இருக்குது. இதில் அந்த பண்ணை ரோட்டெல்லாம் போக போகிறோம். இங்கே வந்து இப்போ பெருசாக மாடுகள் இல்லை பாருங்கள். முதல்ல மாடெல்லாம் நிற்கிறது கோயில் மாடு.
இதில் பாருங்க கேணி எல்லாம் இருக்குது. கோயிலுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கேணி ஒன்று இருக்குது பாருங்க. எல்லாம் பாலடைஞ்ச நிலைமையில் இருக்குது. ஆனால் கேணி நீட்டாக இருக்குது பாருங்கள். எல்லா கட்டுகள் எல்லாம் நீட்டாக இருக்குது. அப்படியில் வந்து பாருங்கள் ஒரு தடாகம் மட்டும் இருக்குது. எதுக்கு கட்டின வேலைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆடு மாடுகள் வந்து இங்கே வளர்க்குற வேல் கோயில்லையே. மற்றும்படி இங்கே வந்து மேய்ச்சலுக்கு கொண்டு போகிற மாடுகளும் இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த கேணியாக வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி தொட்டியும் இருக்குது பாருங்கள். அந்த ஆடு மாடுகள் கூட மேய்ச்சலுக்கு போகிற இடங்கள் தண்ணி குடிக்கிற இடங்களில் வந்து இந்த ஆவுரஞ்சி கல் இருக்கும் பாருங்க. நான் எல்லா இடத்துலையும் கவனிச்சிருக்கேன். கட்டாயம் இந்த கல் இருக்கும். ஏன்னா அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து இந்த உடம்புகள் கடிக்கும் தானே. அந்த கடிச்சா வந்து இதில் வந்து சொரிஞ்சிட்டு போகிறதுக்கு தான் இந்த கல்லுகள் வச்சுக்கினோம். இதான் நாங்கள் போகிற ரோட். இந்த ரோட்டில் அந்த கோயில் இருக்கான். சரி போய் பார்ப்போம். இந்த பாதையை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. போகவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பாதையும் கரடமுறையான பாதை போகவே கஷ்டமாக இருக்கு. என்ன ஐயா சொன்ன கோயிலை நல்லா தொங்கலுக்கு போக சொன்னவர். ஐயா சொன்ன கோயிலை தேடி போகிறேன். பார்ப்போம். எல்லாம் காணிகள் எல்லாம் துப்புரவு செஞ்சு கொண்டிருக்கீங்க பாருங்க. காணிக்கெல்லாம் துப்புரவு ஆக்கியிருக்கிறேன். இதை நேராக பார்க்க அதில் கோயில் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. ஆலமரத்துக்கு கீழே வந்து ஒரு பிள்ளையார் இருக்கார். சரி நாங்கள் அப்படியே கோயிலையும் பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க இது வந்து சிவலிங்கத்தில் படம் வரைஞ்சிருக்கிறேன். இதான் வந்து கோயில் ஃபுல்லாக நெட்டால் வந்து மூடி வைக்கணும். திருவிழா டைம் தான் இல்லை திறப்பினா. இப்போ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கேணி ஒன்று இருக்குது பாருங்க. அது நான் கட்டி வச்சுக்கோ. அதுக்குள்ள அது தண்ணி வர்றது கடலுக்கு. கேணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிடங்கு மாதிரி இருக்குது. இது வந்து கிணறுன்னு நினைக்கிறேன். கிணறாக தான் இருக்கணும். சில இந்த கேணிக்கு இந்த கிணறுக்கும் சில அடிகள் தொடர்பு ஏதாச்சும் போகலாமோ சில இருக்கலாம். பார்க்க கிணறு மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, ஒரு நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஓகே, எல்லாம் வீடியோ பார்த்து போய் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன். டாடா டாடா பை பை டாடா see you.